அதே மாரி அக்னி நட்சத்திரத்துல வந்து அமலா ஒரு ஹியூஜ் ட்ரெண்ட் செட்டர் ஆயி, அவங்கள மாரியே எல்லாரும் ட்ரெஸ் பண்ணிட்டு, அந்த சாங் ஸ்கூல் டேலலாம் அந்த சாங் தான் பிராக்டிஸ் பண்ணி நாங்க டான்ஸ் ஆடுவோம். நின்னு கோரியா? நின்னு கோரி வர்ணம். அப்புறம் மௌனராகம். ஒரு எக்ஸ்கர்ஷன்ல பஸ்ல எல்லாரும் அந்த சாங் பாடிக்கிட்டே, ஓஹோ மேகம் வந்ததோ அந்த சாங் பாடிக்கிட்டே வந்தோம். மழை வந்துச்சு. மழை வந்ததும் பஸ்ஸ நிறுத்தி, டீச்சருங்கலாம் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கலாம் குட்டீஸு. எல்லாரும் ஏன்னா யூனிஃபார்ம்ல இல்லாத சொற்பமான அந்த ஃப்ரீ டைம். கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். ரோட்ல எல்லாரையும் மறிச்சிட்டு நாங்க சர்க்குலா டான்ஸ். மலைக்கு அந்த சாங் அப்படின்னா எவ்வளவு பாருங்க அந்த தாக்கம். அஃப்கோர்ஸ் அந்த டைம்ல ஆப்வியஸ்லி மணிரத்னம் தான் ஒரு அந்த பீரியட்ல வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங். ராம் கோபால் வர்மா, மணிரத்னம் என்னோட ஸ்கூல் டைம்ல அவங்க தான் ரொம்ப ட்ரெண்டிங். பட் எல்லாத்த விட ட்ரெண்டிங் ராஜா தான். சின்ன வயசுல ஐ ஸ்டில் ரிமெம்பர் நான் லைஃப்ல சினிமா பாடல்களை எல்லாம் இன்னைக்கு என் பாடல்களை நான் வாயசைச்ச பாடல்களை எனக்கு நினைவில்ல. பட் மெத்த வாங்கின தூக்கத்தை வாங்கல. நானும் என் கிளாஸ்மேட்டும் கம்பைன் ஸ்டடி. நாளான்னைக்கு எக்ஸாம். வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலைன்னா டீச்சர் அதிர்ச்சி ஆயிடுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒரு பேட்ச் ஒன்று குத்துவாங்க. அந்த பேட்ச் வந்து என் வீட்டில் தான் பர்மனெண்ட்டாக இருக்கும். அப்போ அதுதான் பெரிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் பேட்சை வந்து திருப்பி கொடுக்கற கூடாது. ஹோல்டு பண்ணிட்டே இருக்கணும். ட்ரோஃபி அது ஏதோ பெரிய வேர்ல்ட் கப்பு மாதிரி. கம்பைன் ஸ்டடி. யாருன்னா செகண்ட் ரேங்க் வாங்குற பொண்ணும் நானும் 2 பேரும் சேர்ந்து கம்பைன் ஸ்டடி. என்ன தெரியுமா ஸ்டடி பண்ணோம்? உட்காந்து பூங்காத்து திரும்புமா ஃபுல்லா வேர்டெல்லாம் வேர்ட் பை வேர்டு எழுதி பை ஹார்ட் பண்ணி பாடி லஞ்ச் டைம் ஆனால் அதை உட்காந்து பாடி அதுக்கு வந்து பேரடியில் வந்து வேர்ட்ஸ் போட்டு எங்கள் டீச்சரை பற்றி எல்லாம் அதில் எழுதி எல்லாம் கூத்து பண்ணியிருக்கோம். இதான் எனக்கு வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரசிகை இதுதான் ராஜா தான் தெரியும்.